ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து ஏஜிஎஸ் சினிமாஸ் இன் வில்லிவாக்கம். ஸோ இந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து வில்லிவாக்கம் ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கம். உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் நடந்தால் வந்துடும். அந்த மார்க்கெட்லாம் தாண்டி கிராஸ் பண்ணி போனாலே வந்து உங்களுக்கு வந்துடும். ஆட்டோ கூட அங்கேருந்து அவைலபிளாக இருக்கும். பட் ஜஸ்ட் உங்களுக்கு 800 மீட்டர்ஸ் தான். ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்களான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அண்ட் பஸ்ஸு கூட வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கம் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் உங்களுக்கு அந்த பஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி தான் வந்து இந்த தேட்டரே வந்து இருக்குது. ஸோ இதனால் ஈஸி டு லொக்கேட் தான். மேப்பில் போட்டாலும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்து இங்கேருந்து பேக் சைட்னால இருக்கனால வந்து ரோடு வந்து சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 15 to 20 மினிட்ஸ் கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். மற்றபடி வந்து இந்த தேட்டரில் வந்து உங்களுக்கு பார்க்கிங் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் பைக் பார்க்கிங் தான் உங்களுக்கு இந்த தேட்டர் ஆப்போசிட்லேயுமே இருக்கும், உள்ளேயுமே வந்து இருக்கும். பில்டிங் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டாக தான் இருக்கும். பட் உள்ளே கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்தது. ஸோ ஏஜிஎஸ்னாலே எனக்கு தெரிஞ்ச சவுண்டு அந்த ஸ்க்ரீனில் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அண்ட் பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து பைக்குக்கு வந்து 30 ருபீஸ் மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 30 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 20 ருபீஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் அப்கிரேட் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி இங்கே காரில் வர்றது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த உள்ளே வர்ற அந்த தெரு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரவாக தான் இருக்கும். ஸோ செம்ம டிராஃபிக் ஆகும். அதே மாதிரி வந்து இங்கே 5 ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இந்த பார்க்கிங் எல்லாமே வந்து பார்க்குறது பெருசாக இருந்தாலுமே வந்து இது அந்த 5 ஸ்க்ரீனுக்குமே ஏற்ற ஒரு பார்க்கிங் தான். ஸோ இதான் வந்து அந்த ஸ்க்ரீன், இது வந்து ஸ்க்ரீன் 5. நான் வந்து இங்கே தான் வந்து கல்கி அந்த படம் வந்து பார்த்தேன். ஸோ ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே வந்துருக்கும் உங்களுக்கு. ஸோ ஏஜிஎஸில் அதுதான் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நாவலூர்லேயுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் விஐபி பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் பெருசாக தான் ஃபீல் ஆச்சு. பட் இங்கேயுமே வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக தான் வந்து ஸ்க்ரீன் இருந்தது. அண்ட் நான் வந்து டீரோவில் இருந்து தான் வந்து பார்த்தேன். ஸோ உங்களுக்கு எங்கேயுமே வந்து மோஸ்ட்லி தலைலாம் வந்து மறைக்காது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சீட்டிங்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து 4K தான். எனக்கு வந்து இங்கே RGB லேசர் இல்லை. ஸோ நான் பார்க்குறப்ப வந்து என்னென்னா ஸ்க்ரீன் கொஞ்சம் அங்கங்கே அந்த கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி அந்த ஸ்பாட்ஸ்லாம் வந்து ரொம்ப விசிபிளாகவே தெரிஞ்சது. இந்த பிரைட்டஸ்ட்டு அந்த சீன்ஸ்லாம் வரப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். மற்றபடி இந்த தேட்டரோட அந்த இன்டீரியர் லுக்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்காது. பட் மற்றபடி ஓகே தான். அந்த ஆடிட்டோரியம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சீட்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இன்டீரியர் வந்துலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருந்ததோ ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக ரெனோவேஷன் ஒர்க்லாம் வந்து போகலை. மற்றபடி இங்கே சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டால்பி அட்மாஸ். ஸோ எல்லா ஸ்க்ரீன்லையுமே டால்பி அட்மாஸ் இருக்காது. பட் டால்பி 7.1 இருக்கும். நான் பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் ஸ்க்ரீன் 5 வந்து இருந்தது. ஸோ ஸ்பீக்கரோட அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெருசாக கம்ப்ளைண்ட் இல்லை. பட் இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 190 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 3Dனா வந்து ஒரு 35 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. ப்ளஸ் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா வந்து இன்னும் ஒரு 35 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ நார்மல் மூவி உங்களுக்கு ஒரு 225 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்தது. லைக் நீங்கள் மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு முன்னாடி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 7வது ரோ 6வது ரோ அது வரைக்குமே வந்து நல்லா தான் இருந்தது. மற்றபடி எல்லாமே சீட்டிங்ஸ்லாம் வந்து ரீக்ளைனிங் சீட்ஸ் தான் வந்து ஒரு நல்ல குஷன். ஸோ ஏசிஎஸ்ல எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னா அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து இருந்தது. பட் இதுலேயுமே ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா வந்து அந்த லெக் ஸ்பேஸ் வந்து இருந்தது. பட் ஸ்டில் அது ஓகேவாக தான் இருந்தது. ஏன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தாலுமே வந்து எல்லாருமே காலை கொஞ்சம் மடக்கினா தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அந்தளவுக்கு தான் வந்து லெக் ஸ்பேஸே வந்து இருக்குது. ஸோ இந்த லெக் ஸ்பேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய தேட்டரில் வந்து இது ஒரு இஷ்யூவாக தான் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இங்கே அந்த ட்ரிங்கிங் வாட்டர் வந்துலாம் வந்து கொஞ்சம் விசிலோவே வந்து வச்சுருக்காங்க. மற்றபடி வாட்டர் பாட்டில் வாங்க முடியலன்னா வந்து இந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ஸ்பாட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரீன் 4க்கும் 5க்கும் வந்து சேர்த்து வந்துருக்கும். ஸோ இங்கே அதே மாதிரி தான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் அந்த கவுண்டருமே வந்து உங்களுக்கு 2 ஸ்க்ரீனுக்கும் சேர்த்து இருக்கும். ஓரளவுக்கு ஓகே தான். பட் ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்தால் கொஞ்சம் ரஷ் இருக்கும். ஆனால் இங்கே என்ன ஒரு பெரிய நெகட்டிவ்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வந்து பக்கத்தில் போக முடியாது. ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக வந்து இருக்குது. எல்லாமே பாப்கார்ன்லேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 ருபீஸுக்கு கம்மியாக எந்த ஒரு ஐட்டமே இல்லை. ஒரு டீ எடுத்துக்கிட்டால் 150 ருபீஸ். நான் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மற்றபடி ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகே தான். ரொம்ப ஹைஜீன்லாம் இல்லை சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு பிவிஆர் அந்த விஆர் மாலில் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் செம்மையாக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே ரெஸ்ட் ரூம் மெயின்டைன் பண்ணல. பட் ஓகே, அந்த ஹேண்ட் ட்ரையர் வந்து பக்காவாக இருந்தது. மற்றபடி ப்ரோஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் சைஸ், அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் குவாலிட்டி அண்ட் சீட்டிங். நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம். அண்ட் அதே மாதிரி ஸ்க்ரீனில் அந்த டர்ட்டி அந்த ஸ்பாட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் வந்து ஏஜிஎஸ் வந்து இன்னும் பக்காவாக இருக்கும்.